வெளியே ஏதாவது பிரச்சனை பண்றாங்களான்னு போய் பாருங்க. எதுக்கு சார்? ஒரு தடவை சொன்னா புரியாதா? வெளியே போய் பாருங்க. சரிங்க சார். உங்களை பார்க்க பாவமா தான் இருக்கு. ஆனா என்ன பண்றது? என்ன பாக்குறீங்க? நானும் மனுஷன்தான். ஆனா போலீஸ்க்குன்னு ஒரு கடமை இருக்குல்ல, அதனாலதான் கடுமையா நடந்துக்க வேண்டியிருக்கு. சார், இப்ப என்ன சார் சொல்ல வரீங்க? அதாவதுமா, நீங்க தான் தப்பு பண்ணீங்கன்னு ஸ்ட்ராங்கா எவிடன்ஸ் இருக்கு. ஆனா நீங்க எதுவும் பண்ணலன்னு உங்க புருஷனும் ஊர்க்காரங்க எல்லாரும் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எனக்கும் தெரியுது நீங்க எந்த தப்பும் பண்ணிருக்க மாட்டீங்கன்னு. ஏன்னா நீங்க பாரி ஐயாவோட மருமக. ஆனா என்ன பண்றது, பழி உங்க மேல விழுந்துருச்சே. அதை எப்படி சரி பண்றதுன்னு தான் யோசிக்கணும். இதை நான் ஏன் சொல்றேன்னா, இனிய உங்களை வெளியே விட சொல்லி ஊரை கூட்டி பிரச்சனை பண்ணிட்டு இருக்காரு. லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம் ஆகிட்டு இருக்கு. இப்படியே போச்சுன்னா அப்புறம் இனியனையும் உங்களோட சேர்த்து உள்ள வைக்க வேண்டியிருக்கும். இதை பாருமா, உங்களால தேவையில்லாம அவரையும் அரெஸ்ட் பண்ற நிலைமை உருவாகுது. இதெல்லாம் தேவையா? நல்லா யோசிச்சு பாருங்க. நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்க சார். அது ஒண்ணு இல்லம்மா, இந்த மாதிரி தெரியாம தப்பு நடந்து போச்சு, ஏதோ புத்தி கெட்டு போய் நான் அப்படி நடந்துக்கிட்டேன், இனிமே அப்படி பண்ண மாட்டேன் அப்படின்னு செஞ்ச தப்ப ஒத்துக்கிட்டு எழுதி கொடுங்க, போதும். ஏன் சொல்றேன்னா, இந்த மாதிரி நீங்க எழுதி கொடுத்துட்டீங்கன்னா இந்த பிரச்சனையெல்லாம் ஈஸியா முடிஞ்சிடும். உங்களால உங்க குடும்பம் அசிங்கப்பட வேண்டாம். பாருங்க, இந்தாங்க, கையெழுத்து போடுங்க. ஒரே ஒரு கையெழுத்து மட்டும் போடுங்க, மற்றதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். யோசிக்காம போடுங்கம்மா, தயக்கப்படாம போடுங்க. நான் எதுக்கு சார் கையெழுத்து போடணும்? செய்யாத தப்பு நான் செஞ்சேன்னு எதுக்கு ஏத்துக்கணும் சொல்லுங்க. என்னால முடியாது. என்னம்மா நீ புரியாம பேசிக்கிட்டு இருக்க? இவ்வளவு நேரம் சின்ன பிள்ளைக்கு பாடம் எடுக்கிற மாதிரி எடுத்துக்கிட்டு இருக்க, உனக்கு புரிய மாட்டேங்குது. நீ தப்பே செய்யல, சரிதான். ஆனா உன்னால இப்ப இனிய உள்ள போவான், பரவாயில்லையா? உங்க குடும்ப பேரே நாரி போயிடும், பரவாயில்லையா? பேசாம என் பேச்ச கேளு, எல்லாம் சரியாயிரும். முடியாது சார். இந்த மாதிரி பேசி பயம் காட்டி கையெழுத்து வாங்கிடலான்னு கனவுல கூட நினைக்காதீங்க. நாங்க தப்பே செய்யல, நியாயம் எங்க பக்கம் இருக்கு. எல்லா பிரச்சனை அசிங்க அவமானத்தெல்லாம் தாண்டி உண்மைதான் ஜெயிக்கும். இப்ப அவமானப்பட்டாலும் பரவாயில்ல, முடிவுல சத்தியம் தான் ஜெயிக்கும். அதனால என்ன ஆனாலும் பரவாயில்ல, நான் கையெழுத்து போட மாட்டேன். உனக்கெல்லாம் நல்ல மாதிரியா சொன்னா புரியாது. இரு, உன்னை என்ன பண்றேன்னு பாரு. உங்ககிட்ட எப்படி கையெழுத்து வாங்கணும்னு எனக்கு தெரியும். என் உசுரே போனாலும் செய்யாத தப்ப நான் ஒத்துக்க மாட்டேன். அதையும் பாக்குறேன்.
சார் ராசத்தியை பார்க்கணும். அதெல்லாம் பார்க்க முடியாது. சார் ஒரே ஒரு தடவை பார்த்துக்கிறேன். சரி, நீங்க மட்டும் போங்க. நீங்க 2 பேரும் வெளியே போங்க. சரி நீ போய் பேசிட்டு வா. பேசிட்டு நீ பேசிட்டு வா போங்க. மர வாடா. மாமா, ராசாத்தி, நான் இருக்க ராசாத்தி. உன்னை எப்படியாவது காப்பாத்தி இங்கிருந்து வெளியில கொண்டு வந்துடுவேன். ஹலோ மேடம், ராசாத்தி கிட்ட நான் எவ்வளவோ சொல்லிட்டேன். அவ எதுக்குமே அசர்ற மாதிரி தெரியல. என்ன ஆச்சு? எவ்வளவு சொன்னாலும் எழுதி தரமாட்டேன்னு சொல்றா. எவ்வளவு பணம் வாங்கின? அதெல்லாம் எதுக்கு? இந்த மாதிரி எழுதி தரலன்னு சொல்லவா? நீ மிரட்டி கையெழுத்து வாங்க வேண்டியதானே? இல்ல அடிச்சாச்சு கையெழுத்து வாங்கு. அது இல்ல மேடம். என்கிட்ட சாக்கெல்லாம் சொல்லாத. வேலையை முடிச்சிட்டு கூப்பிடு. ம், சரிங்க மேடம். ச்சே. ஹேய், இப்ப எதுக்கடி அந்த ராசத்தை கிட்ட எழுதி வாங்க சொல்ற? மா, அவளே குற்றத்தை ஒத்துக்கிட்டான்னு வை. அவளை ஜாமீன்ல கூட விட மாட்டாங்க. அந்த குண்டுச்சுக்கு வந்த திமிர பாத்தியா? கையெழுத்து போட மாட்டேன்னு சொல்லியிருக்கா. ஆமாடி, அவ ஒத்துக்க மாட்டா. அதாம்மா, அடிச்சாவது வாங்க சொல்லியிருக்கேன். மா, அந்த ஃபேக்டரியை இடிச்சா எப்படி இருக்கும்? ஆ? ஒரு நிமிஷம் இருங்க. வாங்கிட்டேண்ணா. ஏய், நேத்து ஒரு டீல் சொன்னல, அதை முடிச்சிட்டீங்கல்ல? 50,000 ரூபாய் பணம் தரனாங்கல்ல, அதை வாங்கிட்டு வந்துட்டீங்களா இல்லையா? ஒரு நிமிஷம் பேசிட்டு வரேன். அம்மா சொல்லுங்க. நீங்க உடனே எம்ஆர் ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி வாங்க. அந்த கூட்டத்துக்குள்ள புகுந்து அந்த குழந்தைங்களோட சொந்தக்காரங்கன்னு சொல்லுங்க. அதுக்கப்புறம் ஐயோ இந்த குழந்தைங்களை இப்படி பண்ணிட்டீங்களே, அவங்கள சும்மா விட மாட்டோன்னு கலாட்டா பண்ணி அந்த ராசாத்தி ஃபுட் ஃபேக்டரிய ஒன்றும் இல்லாம அடிச்சு நொறுக்குறீங்க. சரிங்கம்மா. மா, நீ உள்ள வாமா. வாமா. டேய், வாடா போலாம். ஓகேண்ணே. சிஸ்டர், குழந்தைங்க எப்படி இருக்காங்க? இப்ப எதுவும் சொல்ல முடியாதுங்க. ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருக்கு. எல்லாமே ரொம்ப சின்ன குழந்தைங்க. ஏற்கனவே அவங்க படுற கஷ்டம் போதாதுன்னு இப்போ இது வேறயா? ஐயோ பாவம். ஏய், அதெல்லாம் ஒன்றும் ஆகாதுடா. வாட்டாங்க பாட்டா. வணக்கம்மா. நீங்க சொன்ன உடனே வந்துட்டோம்மா. உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? அந்த குழந்தைங்களோட சொந்தக்காரங்க நீங்க. அந்த மாதிரி அழுது சீன் போட்டு அந்த ராசாத்தி ஃபேக்டரியை அடிச்சு நொறுக்கணும். சரிங்கம்மா. சீக்கிரமா போய் ஆரம்பிங்க. மா, நீ வா, நம்ம கிளம்பலாம். என்னடி? இதுக்கப்புறம் நம்ம இங்க இருக்க வேண்டாம். அவங்க பாத்துப்பாங்க. நீ வா, நம்ம கிளம்பலாம். சரி வா. ஏய், ஓகேண்ணே. என் பொண்ணுக்கு என்னாச்சுன்னு சொல்லி விடுங்க. ஐயோ, சின்ன குழந்தையாச்சேம்மா. இப்பதான் பேச ஆரம்பிச்சது, அதுக்குள்ள அவளுக்கு இப்படி ஒரு நிலைமையா? என் பொண்டாட்டிக்கு என்ன பதில் சொல்லுவேனே தெரியலையே. ஐயோ, என்ன பதில் சொல்லுவேன்னு தெரியலையே. அண்ணா அழுவாதண்ணே. ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு. கண்டிப்பா பாப்பா பொழைச்சுக்கண்ணே. காப்பாத்திடுவாங்கண்ணே. அவளுக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆச்சு, என்னால தாங்கவே முடியாதுடா. கடவுள் புண்ணியத்துல உன் பிள்ளைக்கு ஒண்ணும் ஆகாது. எல்லாம் கடவுள் பாத்துப்பான்பா. தம்பி, டாக்டர் பார்த்துட்டு தான் இருக்காங்க. கண்டிப்பா உன் பொண்ணு பொழைச்சுக்கோ. பொழைச்சு வரணும், வந்தே ஆகணும்.
இல்ல ஒருத்தரையும் நான் சும்மா விட மாட்டேன். இந்த நாட்டுல நீதியே இல்லையா? ஒரு குழந்தைக்கு விஷம் வச்சு கொடுத்துருக்கா அந்த பொம்பளைய, யாரும் ஒரு கேள்வி கூட கேட்கலையே. இதெல்லாம் நியாயமா? நீங்க யாரும் கேட்கவே மாட்டீங்களா? ரொம்ப வாஸ்தவம் தான். இது சொல்றது சரியா இருக்கு. அவளை இப்படியே விட்டா இன்னைக்கு என் குழந்தைக்கான மாதிரி நாளைக்கு எல்லாரோட குழந்தைக்கு இதே நிலைமை தான். இப்ப நான் அழுதுட்டு இருக்கிற மாதிரி நாளைக்கு நீங்க எல்லாரும் அழ போறீங்க. உங்களுக்கு இதே நிலைமை தான் வரும். சொல்றது ரொம்ப வாஸ்தவம் தான். இது சொல்றது சரியா தான் இருக்கு. என்ன அநியாயம். இதுக்கெல்லாம் காரணம் அந்த பொம்பளையோட ஃபேக்டரி தான். அது இருந்தா தானே அவன் இந்த மாதிரி பண்ணுவா. முதல்ல அந்த ஃபேக்டரி அடிச்சு உடைக்கணும். இது சொல்றது சரியா தான் இருக்கு. ஆமா, இவர் சொல்றது ரொம்ப வாஸ்தவம் தான். என்ன அநியாயம். நியாயமானதுதான். என்னையா முணுமுணுக்குறீங்க? நீங்க வரலனா என்ன? நான் போய் அந்த ஃபேக்டரி அடிச்சு உடைக்கிறேன். அதனால தானே என் புள்ள இன்னைக்கு சாவு கிடக்குறா. என்னையா பாக்குறீங்க? தலைவலி காய்ச்சலும் நமக்கு வந்தாதான் தெரியும். அதே மாதிரி நமக்கு ஒரு பிரச்சனை வந்தாதான் வலி நமக்கு தெரியும். நம்ம போகாம இருந்தா நல்லாவா இருக்கும்? டேய், இவங்க கிட்ட என்னடா பேச்சு? வாங்கடா நம்ம போலாம். போங்க. மாமா, நீங்க ஏன் வருத்தப்படுறீங்க? நம்ம மேல எந்த தப்பும் இல்ல, அது எல்லாருக்கும் தெரியும். எதுவும் ஆகாது. நியாயம் நம்ம பக்கம் இருக்கு. நான் கண்டிப்பா வெளியில வந்துருவேன். நம்ம கும்பிடுற ஆத்தா நம்மள கைவிட மாட்டா. மா, இந்நேரம் நம்ம சொன்ன ஆளுங்க ஃபேக்டரியை எடுக்க போயிருப்பாங்கல்ல? ஆமா கண்மணி, அவங்க போன நேரத்துக்கு இந்நேரம் இடிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. அப்போ இனி எனக்கு ஃபோன் பண்ண வேண்டியதுதான். ஏய், நீ எதுக்குடி அவனுக்கு ஃபோன் பண்ற? ஃபேக்டரியை எடுக்க போறோம்ல, அத சொல்ல போறேன். லூசாடி நீ? ஏமா? இனியும் கிட்ட இதை சொன்னா அவன் போய் தடுத்துட மாட்டான். ஃபேக்டரி எடுக்கிறத அந்த இனிய பார்க்கணும். அதுக்கு தான் நான் ஃபோன் பண்றேன். அது மட்டும் இல்ல, அவங்க இந்நேரம் எடுக்க ஆரம்பிச்சிருப்பாங்கல்ல. இப்ப போய் அவனால ஒன்னும் பண்ண முடியாது. ராசாத்தி கஷ்டப்பட்டு ஆரம்பிச்ச ஃபேக்டரிய இடிக்கும்போது இனி அதை பார்த்து கத்தணும், கதறணும். அதுதான் எனக்கு வேணும். ஆமா கண்மணி, அது என்னமோ அவங்களுக்கு ஒரு கஷ்டம்னா நமக்கு ஒரு ஆனந்தமா இருக்குல்ல. அதுக்கு தான் நான் சொன்னேன். ஹலோ. என்ன இனியா, போலீஸ் ஸ்டேஷன்ல உன் பொண்டாட்டியோட கொஞ்சிக்கிட்டு இருக்கியா? இப்போ உங்களுக்கு என்ன வேணும்? எனக்கு ஒண்ணு வேண்டாம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவ கையெழுத்து போடலன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டல. நீ சந்தோஷமா இருக்கிறது தான் எனக்கு பிடிக்காதே. அதான். சும்மா வளவளன்னு பேசாம விஷயம் என்னன்னு சொல்லுங்க. இரு இரு, அது சொல்றதுக்கு தானே ஃபோன் பண்ண. அது எப்படி நான் சொல்லாம விடுவேன்? உன் அருமை பொண்டாட்டி ஆசைப்பட்டு ஆரம்பிச்ச அந்த காய்கறி ஃபேக்டரி, ஓ சாரி 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 சாரி, ராசாத்தி ஃபுட் ஃபேக்டரி இன்னும் கொஞ்ச நேரத்துல தர மட்டமாக போகுது. அதான் அந்த குழந்தைங்களோட சொந்தக்காரங்க உங்க மேல இருக்கிற கோபத்துல அத இடிக்க போயிட்டு இருக்காங்க. போ அந்த சீனை மிஸ் பண்ணாம பாத்துரு. முடிஞ்சா போய் தடுத்து நிறுத்திரு பாப்போம்.
மாமா என்னாச்சு? ராசத்துக்கு தெரிஞ்சா கஷ்டப்படுவாளே, இப்ப என்ன பண்றதா? அது ஒண்ணும் இல்ல, உன்னை வெளியெடுக்கிற விஷயமா வக்கீல் கிட்ட பேசியிருந்தால, அவர் உடனே வந்து என்னை பார்க்க சொன்னாரு. நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன், சரியா? சரிங்க மாமா. நீ தைரியமாரா. ஒண்ணுமே புரியல. கொண்டாடா. டேய் மாப்ள, கண்பனி நம்ம ஃபேக்டரி அடிச்சு நிற்க ரவுடிங்ல அனுப்பியிருக்காளா? என்னடா சொல்ற? ஆமாடா, எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னா. வா. எப்ப ஃபோன் பண்ணா? இப்பதான்டா. வாங்க வாங்க வா போலாம். வாடா குமரா. டேய், இன்னைக்கு இவங்க ஃபேக்டரி இடிக்காம விடக்கூடாது. ஆமாண்ணே, ஃபேக்டரி விடக்கூடாது. விடக்கூடாது. ஆமாண்ணே, வளர்த்துக்கணும் தானே பிள்ளையோட அருமை தெரியும். ஆ. அண்ணே 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 எல்லாரும் ஒரு நிமிஷம் இருக்குண்ணே. ஃபேக்டரி எதுவும் பண்ணிடாதீங்கண்ணே. காய்கறியில் நாங்கள் எதுவும் விஷம் கலக்கல. அதெல்லாம் எனக்கு தெரியாது. அங்க என் புள்ள சாக கிடக்குறான். இந்த ஃபேக்டரி அடிச்சு ஓடிச்சாதான் என் ஆத்திரம் தீரும். வாங்கடா. அண்ணா, இருங்க. அண்ணே, தயவு செஞ்சு அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணிடாதீங்க. சத்தியமாவே நாங்க எந்த தப்பு பண்ணல. தயவு செஞ்சு நம்புங்க ப்ளீஸ். ஆமாண்ணே. எதுவும் பண்ணாதீங்க ப்ளீஸ்ண்ணே. அண்ணே, அவன் கிடக்குறானே. இது இருந்தாலும் இப்படிதான் பேசுவான், இல்லனாலும் இப்படிதான் பேசுவானே. நம்ம அடிச்சு நோக்கணும். அண்ணே ப்ளீஸ்ண்ணே. நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. வேணாண்ணே. தயவு செஞ்சு தயவு எதுவும் செஞ்சு பண்ணிடாதீங்க ப்ளீஸ்ண்ணே. சொன்னா கேளுங்கண்ணே. அண்ணே, கேஸ் நடந்துகிட்டு இருக்குல்ல, அப்படியே வந்து பிரச்சனை பண்றீங்க. இதெல்லாம் தப்புண்ணே. ஏய், என்னடா தப்பு கிப்புன்ட்டு போடா அந்த பக்கம். ஏய், ஏய், சொன்னா கேளுங்க. அண்ணே, சொன்னா கேளுங்க. அண்ணே, விட்டுருங்க. அண்ணே, அண்ணே வேண்டாம். ஏய், அடிச்சு நோக்கணும். ஏய், உன்னை விடாதீங்க. போடு, போடு, போடுடா. ஏய், போடா. ஏய், விடா கையா. ஏய், அவ்வளவுதான் சொல்லிட்டேன். ஏய், என்ன அங்க என் புள்ள உசுருக்கு போராடிட்டு கிடக்குறான். இங்க என்னடா உன் ஃபேக்டரி ஆட்சி வச்சா உனக்கு பதறதா? அண்ணே, உன் ஃபேக்டரி மாதிரி இன்னொரு ஃபேக்டரி கட்டலாம், ஆனா என் புள்ள உசுறு வருமா? அண்ணே, நாங்க எந்த தப்பும் பண்ணலண்ணே. யோ, ரொம்ப தான் பண்ணிட்டு இருக்க. என்னவோ புள்ள மேல பாசம் இருக்கிற மாதிரி. ஏமா, உனக்கு என்ன? உன் புள்ளைக்கு இப்படி இருந்தா நீ சும்மா விடுவியா? அக்கா, எனக்கெல்லாம் தெரியும். எப்படி பார்த்து பார்த்து வளர்த்தம் தெரியுமா? அவளுக்கு போய் எப்படிதான் விஷம் வைக்க உன் பொண்டாடி மனசு வந்தது தெரியலமா? அப்பப்பா, பிரமாதமா நடிக்கிற. ஆனா பத்தல. இன்னும் நல்லா நடிச்சிருந்தா நாங்க எல்லாம் சேர்ந்து உனக்கு பெரிய அவார்டு தருவோம். அது நடிக்கிறேனா? அங்க என் புள்ள உசுறு ஊசலாடி இருக்குது. என்ன பார்த்தா நடிக்கிற மாதிரி தெரியுதா? ஆமா, தப்புதான். ஆனா உன் புள்ள எப்படி அனாதை ஆசிரமம் போச்சு? ஏண்டா, அந்த விஷம் கலந்த காய்கறிங்க அனாதை ஆசிரமத்துக்கு போச்சு. அங்க உள்ள பிள்ளைங்களுக்கு அப்பா அம்மா சொந்தக்காரங்க எல்லாம் இருந்தா அவங்க ஏன் ஆசிரமத்துக்கு போறாங்க? உன் புள்ளன்னு பொய்யா சொல்ற? யாருக்கிட்டயோ பணம் வாங்கிட்டு வந்து இங்க டிராமா போடுறியா? நீங்க எல்லாம் எந்த ஊரு? உங்களை எல்லாம் பார்த்ததே இல்லையே. ஏமா, என்னம்மா பேசுற? நாங்க யார்ட்டையும் பணம் எல்லாம் வாங்கல. ஆமா, அது உன் பையனா? நீ தான் ஆஸ்பத்திரி கூட்டி போனியா? உன்னை போலீஸ்ல புடிச்சு கொடுக்கவா? என்னடா முழிக்கிறீங்க? ஃப்ராட் பசங்க தானே நீங்க? இனியன் தம்பி, நீங்க ஒண்ணும் பதறாதீங்க. இவங்களே நாங்க பாத்துக்கிறோம். யார் அடிக்க கட்டை எடுத்துட்டு வரீங்க? ஏய், போய் கையில கிடைக்கிறது எடுத்துட்டு வாங்க.
என்ன இனியா உன் ஃபேக்டரி அதான் அந்த ராசாத்தி ரொம்ப ரொம்ப ஆசைப்பட்டு கட்டினாலே ஃபுட் ஃபேக்டரி அது உன் கண்ணு முன்னாடியே நொறுங்கிக்கிட்டு இருக்கா. எனக்கும் கொஞ்சம் பாவமா தான் இருக்கு. ஆனா என்ன பண்றது, எல்லாம் அந்த ஆண்டவனோட விதி. என்ன சத்தமே இல்ல? பாவம் அழுதுகிட்டு இருக்கியா? என்ன பண்றது, கண்ணுக்கு முன்னாடி நம்ம ஃபேக்டரி நொறுங்கும் போது அழுக வரதானே செய்யும். நான் கூட உன்னை சும்மா விடலாம் தான் பார்த்தேன். ஆனா நீ என்கிட்டயே சவால் விட்டியா? அதான் என் ஆளுங்களை விட்டு உன் ஃபேக்டரிய நொறுக்க வச்சுட்ட. எப்படி ஆளுங்க நல்லா உடைக்கிறாங்களா?